அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கிய வாழ்விற்கு அடித்தளமிடுகின்ற பல்வேறு விடயங்களை ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கிய நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு, அந்த நோய்களுக்கான சரியான சிகிச்சை முறைகள், நாளாந்த வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற சுகாதார பழக்க வழக்கங்கள் என்ற அத்தனை அம்சங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்று பார்த்தோமானால், எங்களுடைய வயோதிப பருவத்தை நாங்கள் நெருங்குகின்ற போது உடல் அளவிலும் சரி உள அளவிலும் சரி பல்வேறு மாற்றங்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதிலே மிக குறிப்பாக எங்களுடைய நாளாந்த வேலைகளை கூட செய்வதற்கு கடினமாக்குகின்ற ஒரு விடயம் மறதி. அதுவும் குறிப்பாக இந்த முதியவர்கள் கொண்டிருக்கின்ற மறதி என்பது தமக்கான வேலைகளை தாம் செய்வதற்கு கூட தடையாக அமைந்து விடுகின்றது. இது சுற்றியுள்ளவர்களை கூட எரிச்சல் ஊட்டுகின்ற ஒரு விடயமாக மாறிவிடும். எனவே முது மறதி என்று சொல்லப்படுகின்ற அல்சைமர்ஸ் நோயை பற்றி தான் இன்று நாங்கள் பல்வேறு விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய மூளையின் நரம்பினை பாதிக்கின்ற, மூளையில் உள்ள செல்கள் இறப்பதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஞாபக சக்தி மறதி அல்லது நினைவாற்றல் இழப்பை நாங்கள் அல்சைமர்ஸ் என்று சொல்வோம். இதை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்காவில் காணப்படுகின்ற வழக்குகளில் 60 தொடக்கம் 80% வழக்குகள் இந்த ஞாபக மறதி காரணமாக, அதாவது டிமென்ஷியா அல்லது டிமென்ஷியாவின் படிநிலையாக இந்த அல்சைமர்ஸ்னால் ஏற்படக்கூடியதாக, அதற்கான காரணமாகத்தான் அமைகின்றதா. எனவே இன்று நாங்கள் அல்சைமர்ஸ் நோய் பற்றி பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடலாம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தர இருக்கின்றார் ஹெல்த் லைஃப் கிளினிக்கினுடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஒரு குறித்த வயதை தாண்டுகின்ற போது வயோதிபர்கள் சந்திக்கின்ற மிக முக்கிய பிரச்சனை என்னவென்றால் இந்த ஞாபக மறதி. இதை நாங்கள் முது மறதி என்று சொல்வோம். ஒரு வயதை தாண்டிய பின்பு ஏற்படுகின்ற மறதியாக இருக்கின்றது. மறதி தானே என்று சாதாரணமாக கருதினால் கூட இது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்த வல்லதாக இருக்கின்றது. இதோடு இந்த சமூகத்தில் இருக்கின்ற பொதுவான கல்வி, அதாவது டிமென்ஷியா என்கின்ற ஒரு நோயை பற்றியும். எனவே டிமென்ஷியா, அல்சைமர் இந்த இரண்டு நோய்களுக்கும் இடையிலான மிக முக்கிய வேறுபாடுகள் எவை? டிமென்ஷியான்றது நம்ம மூளையை தாக்குற ஒரு வியாதி, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவோம். அதுல என்னன்னா ஒருத்தருடைய யோசிக்கிற தன்மை குறைஞ்சுக்கிட்டே போகும். அவங்களுடைய மூளையில உள்ள செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சு அழிஞ்சு போய் கொண்டிருக்கும். அதனால முதல்ல அவங்களுடைய ஞாபக சக்தி தான் பாதிக்குது. ஞாபக சக்தி, அப்புறம் அவங்களுடைய திங்கிங் அபிலிட்டி, அதாவது சில கணக்குகள் செய்யறது, சில படிக்கிறது, ஒரு விஷயத்த எப்படி செய்யறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சுட்டு வரும். அதனால அவங்களுக்கு அவங்களுடைய அன்றாட நாள் வாழ்க்கை பாதிக்கும். ஏன்னா அவங்க ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்க யாருன்னு தெரியாது, அடுத்ததாக அவங்க யாருன்னு தெரியாட்டி அவங்களோட எப்படி பழகுறது தெரியாது. அப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய எந்த நாளும் செய்யற வேலைகள், உடுப்பு போடுறது, இந்த மாதிரி வேலைகள் கூட மறந்து சில நேரம் எப்படி ஒருத்தரோட நடந்துக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். இந்த மாதிரி படிப்படியா வர்றதுதான் டிமென்ஷியா. அவங்க மூளையில ஏற்படுற ஒரு வியாதி. அவங்க மூளை செல்ஸ் அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிறதுனால ஏற்படுறதுதான் இந்த டிமென்ஷியா. இந்த டிமென்ஷியாலேயே பல வகைகள் இருக்கு. இதுல ரொம்ப காமனா நம்ம பாக்குறது அல்சைமர்ஸ் டிமென்ஷியா. அல்சைமர்ஸ் டிமென்ஷியான்றது இதுதான். ஒரு காரணம் இல்லாம அவங்களுக்கு இந்த அவங்களுடைய யோசிக்கிற தன்மை, மூளை வேலை செய்யற தன்மை குறைஞ்சிக்கிட்டே போய் அவங்க பிரெயின் செல் அழிஞ்சி போயிட்டே இருக்கிறது. இதை தவிர வேற டிமென்ஷியாவும் இருக்குது. பார்க்கின்சன்ஸ்ன்ற வியாதி, நரம்பு சம்பந்தமான ஒரு வியாதியிலையும் டிமென்ஷியா ஏற்படுறது. அடுத்தது ஸ்ட்ரோக், பக்கவாதம், அந்த மாதிரி ஒரு வியாதினாலையும் அவங்க மூளையில இரத்த ஓட்டம் குறைவுனால சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு படிப்படியா அவங்களுக்கு ஞாபக சக்தி, யோசிக்கிற தன்மை இதெல்லாம் குறைஞ்சு போனதும் அது வெஸ்குலர் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல்வகையான டிமென்ஷியா இருக்கு. ஆனா மோஸ்ட் காமன் டிமென்ஷியா அல்சைமர்ஸ் டிமென்ஷியா. இந்த டிமென்ஷியா நீங்க சொன்னீங்க தானே, வயசாக ஞாபக சக்தி குறையுது அப்படின்னு. இது எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு பிரச்சனை தான். நம்ம ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் தான். ஆனா அல்சைமர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 60 வயசு 65 வயசுலயே இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஞாபக சக்தி மட்டும் இல்லை,
அவங்களுடைய யோசிக்கிற தன்மையே குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் அந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா. வயோதிப காலத்திற்கான அடையாளமாக நரை, எங்களுடைய தோளில் ஏற்படுகின்ற சுருக்கம் என்ற பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் கூட இந்த மறதி என்பது உங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை கூட நாங்கள் சரியாக செய்ய இயலாமல் இருப்பதற்கு காரணமாகி விடுகின்றது. எனவே இந்த அல்சைமர்ஸ் நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் அவை? இதுதான் கஷ்டமான விடயம். ஆக்சுவலி யாருக்குமே தெரியல எதனால இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா ஒரு சிலருக்கு வருதுன்னு. ஆனா சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைனால அவங்களுக்கு கூட வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வி கால் இட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதிகமா சிகரெட் பிடிக்கிறது. சிகரெட் பிடிக்கிறது வந்து அல்சைமர்ஸ்க்கு ரொம்ப தாக்குதல் உண்டாகும். மதுபானம் அதிகமாக பாவிக்கிறவங்களுக்கு அவங்க நரம்புகள்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுறது. அதுவும் பிறகு அல்சைமர்ஸா மாறலாம். நிறைய ஆரோக்கியமான சாப்பாடு இல்லாதவங்க, நிறைய எக்ஸசைஸ் உடற்பயிற்சி இல்லாதவங்க, இவங்களுக்கும் வந்து அல்சைமர்ஸ் வர சான்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு வந்து மற்ற வியாதிகள், அதாவது டிமென்ஷியா, நீரிழிவு நோய், பிரஷர், ரத்த அழுத்தம், ஹார்ட் ப்ராப்ளம், இவங்களுக்கு வந்து டிமென்ஷியா வர்றது கூடன்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்ரலான விஷயங்கள். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் டிமென்ஷியா வரப்போறது இல்லை. அதனால உடனே இங்க எல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. பட் ஆரம்பத்துல இருந்தே நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது. அதாவது நன்றாக ஆரோக்கியமான சாப்பாடுகள் அண்ட் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். தேவையில்லாத மதுபானங்கள், சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் இல்லாம இருக்கிறது நமக்கு நல்லது. அல்சைமர்ஸ் என்பது இந்த வயதோடு ஏற்படுகின்ற இந்த முது மறதியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. இதற்கான காரணங்கள் சரியாக கூறப்படாவிடத்திலும் கூட இதற்கான சிகிச்சை முறைகள் இருக்கின்றனவா? அல்சைமர்ஸ் டிமென்ஷியா வந்து முழுமையாக நம்மளால குணப்படுத்த முடியாது. ஆனா வந்து அந்த அவங்களுடைய மூளையில ஏற்படுற அந்த அழிவு தன்மையை வந்து மெதுவாக்குறதுக்கு, அதாவது ஸ்லோ டவுன் பண்றதுக்கு சில மருந்துகள் இருக்கு. அதாவது அவங்க மறதியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரச்சனை பெரிய அளவுல வராம இருக்கு, நம்ம அந்த டிசீஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம். ஸோ அதுக்கு சில மருந்துகள் இருக்கு. டேப்லெட்ஸ் மூலியமா தான் நம்ம இதை ட்ரீட் பண்றது. அடுத்ததாக வந்து அவங்கள வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம அவங்களுக்கு அல்சைமர்ஸ் இருக்குன்னு தெரியும் போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து அவங்களுக்கு, அதாவது எந்த நேரம் அவங்களுடைய இடத்தை மாற்றாம, அவங்க எப்பயும் இருக்கிற இடத்துல அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணாம, ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு எதுவுமே புரியாது, எல்லாமே அவங்களுக்கு வந்து டக்குன்னு மறந்துடுவாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படாம அவங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூதா நடத்தி கொண்டு போறது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு ஒரு அல்சைமர்ஸ் உள்ளவங்களை வந்து கொலம்போல இருக்கிறவங்க திடீர்னு அவங்கள மாத்தி கொண்டு போய் கண்டியில போட்டோம்னா டக்குன்னு அவங்களுடைய லெவல், மெமரி லெவல் வந்து டக்குன்னு குறைஞ்சிடும். ஏன்னா அவங்களோட இந்த நாளும் பாக்குற விஷயங்கள் இல்லை, பக்கத்துல எப்பயும் பாக்குற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படாம எப்பயுமே அவங்க இருக்கிற மாதிரியே அவங்களை கொண்டு போறது அவங்களுக்கு நன்மையாகும். அதாவது அவங்களுடைய மூல அழிவு, டிட்டீரியரேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிக்கலாம். நம்ம மருந்து மட்டும் இல்லை, அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கிறோம்னு அந்த விதத்திலையும் நம்ம அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கலாம். மூளையிலே குறித்த வயதை தாண்டுகின்ற போது ஏற்படுகின்ற நரம்பியல் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி ஆகிய அல்சைமர்ஸ் நோய் பற்றி தான் பல்வேறு விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் ஹெல்த்தி லைஃப் கிளினிக்கினுடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். அடுத்ததாக அல்சைமர்ஸ் நோயினால் ஏற்படக்கூடிய உள ரீதியான பாதிப்புகள் எவை? அல்சைமர்ஸ்னால முக்கியமாக அவங்களுக்கு அவங்க மூளை நன்றாக வேலை செய்யாததுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அதை தவிர மூளை வேலை செய்யாட்டி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது தானே. அவங்க
போக போக ஒரு சின்ன புள்ள மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும். அதனால அந்த மாதிரி சோஷியல் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு நிறைய ஏற்படும். அவங்க உடம்ப எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நல்லா நடப்பாங்க, அவங்களால பேச முடியும், சாப்பிட முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு அந்த யோசிக்கிற தன்மை வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். அதனால ஆக்சுவலா அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு உண்டு தவிர அவங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது ஆரம்ப ஸ்டேஜ்ல. ஆனா கொஞ்சம் செவியர் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு போற நேரம் அவங்க மூளை அழிவுனால அவங்களால சில விஷயங்கள் அவங்களால செய்ய முடியாது, அவங்களா சாப்பிட முடியாது, அவங்களால பேச முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வரும்போது நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஆனா அப்ப கூட அவங்கள சுத்தி உள்ளவங்க, அவங்களுடைய கேரர்ஸ், அவங்கள பாத்துக்கிறவங்க வந்து நல்லபடியா அவங்கள பாத்துக்கிட்டா அவங்களுக்கு பிசிக்கலா ஆக்சுவலா ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் வராது. எல்லாமே அவங்க மூளை, அவங்க திங்கிங்ல தான் பிரச்சனை. நாங்களாயினும் ஏதாவது ஒரு விடயத்தை வந்து அடிக்கடி மறப்போமாயின் எங்கள் மீது எங்களுக்கே எரிச்சல், கோபம் ஏற்படுகின்றது. இதேபோல் இந்த வயோதிப பருவத்தை அடைகின்ற போது அவர்கள் ஓய்வு தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்களுக்கு ஏற்படுகின்ற மறதி என்பது அவர்களுடைய உள ரீதியான ஆரோக்கியத்தை வந்து பாதிக்க வல்லதாக இருக்கின்றது. எனவே இதற்கு வந்து பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் அவர்களை சுற்றி இருக்கின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த அல்சைமர்ஸ் நோயாளிகளை கையாளுவதில் அவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கான பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது? சுற்றி உள்ளவங்க வந்து இந்த அல்சைமர்ஸ் எப்படி அந்த அவங்களுடைய லவ்வான எப்படி அவங்கள தாக்குதுன்னு அவங்க கொஞ்சம் நன்றாக படிச்சுக்கிறது நல்லது. யூஸ்வலா வந்து அவங்க போற டாக்டர் வந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அல்சைமர்ஸ்னா இப்படித்தான் இருப்பாங்க, நீங்க வந்து அத ஏதோ யோசிச்சுக்காதீங்க. ஏன்னா ஒண்ணு வந்து அவங்க மறதி ஏற்படுறதுனால முதலா நாங்க ரொம்ப கவனிக்கிறது என்னன்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு சந்தேகப்படுறது. இது இந்த காசு இங்க வச்சேன், இப்ப இல்ல, யார் எடுத்தா அப்படின்னு ஒரு சண்டை எல்லா வீட்லயும் இருக்கும். அல்சைமர்ஸ் டிமென்ஷியா உள்ள பேஷண்ட் எல்லார் வீட்லயும் இதே தான் சொல்லுவாங்க. காசு காணா போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சுற்றி உள்ளவங்களதான் சண்டை பிடிப்பாங்க. அப்ப சுற்றி உள்ளவங்க வந்து உடனே அதை பெரிசா எடுத்துக்கிட்டு இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. அது ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி அந்த அல்சைமர்ஸ் பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் வேணும். அமைதியாக அவங்கள பார்த்துக்க கொள்ளும். சரி அப்படின்னு போய் அதை பெருசுப்படுத்தாம அது ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நம்ம நன்றாக அதை புரிஞ்சு கொள்ளணும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த அல்சைமர்ஸை பார்த்துக்கிறவங்களுக்கே இதுதான் பெரிய ஒரு சிக்கல். அடுத்ததாக அவங்களுக்கு வந்து சில வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. ஒருத்தருக்கு அல்சைமர்ஸ் இருக்குன்னா அவரால் கார் எடுத்து ஓட்ட முடியாது. ஏன்னா அவரு காணா போயிடுவாரு, எங்க போறதுன்னு தெரியாது. சில நேரம் ஓட்டி கொண்டு அது டேஞ்சரஸான சிச்சுவேஷன். ஆனா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. என்னால ஓட்ட முடியும், நான் ஓட்ட போறேன்னு போவாங்க. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பொறுமை வேணும். நிறைய அவங்க எப்படி அவங்க மைண்ட மாத்துறது, கொஞ்ச நேரம் இல்ல இப்ப வேண்டாம் அப்புறம் போலாம், இன்னொருத்தவங்க வருவாங்க உங்களோட கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க மனசை மாத்துற மாதிரி அந்த கேரர்ஸ்க்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். அந்த இதுதான் அல்சைமர்ஸ்லயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் இத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றேன், அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அந்த 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 ரியலைசேஷன், அதாவது இவங்களுக்கு நான் என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது, அதனால இவங்களோட போய் மோத வேண்டாம், இதை வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் அந்த பாத்துக்கிறவங்களுக்கு உள்ள ஒரு அழகு. கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது நல்லா ட்ரெயின் பண்ணி வரணும். அதுக்குரிய ட்ரைனிங் இல்ல, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம யூடியூப்ல பார்க்கலாம். ஒரு அல்சைமர்ஸ் பேஷண்டை எப்படி பாத்துக்கிறது, அவங்கள எப்படி மைண்ட் டைவர்ட் பண்றது அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்க ஸ்ரீலங்கால கூட அல்சைமர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. அவங்க நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடத்துறாங்க. எப்படி பாத்துக்கிறவங்களுக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. இல்லாட்டி தெரியாம அந்த அல்சைமர்ஸ் பேஷண்டோட சண்டை பிடிக்கிறதுல
பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்றும் வராது. அடுத்ததாக வந்து இவங்களை பார்த்துக்க வந்து ஒரு கேரர் கட்டாயம் வேணும். இப்ப ஹஸ்பண்டுக்கு வந்து அல்சைமர்ஸ் இருந்தா அவங்க லேடி அவங்களும் கொஞ்சம் வயசானவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய கவலைகள்ல இருப்பாங்க. சில நேரம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அது இவங்களுக்கு மறதி இருக்கு, இவங்களுக்கு அல்சைமர்ஸ் இருக்கு அப்படின்னு. அதை மறைக்கிறதுக்கு அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க. அப்ப அதுல அவங்க அந்த வைஃபுக்கு வந்து நிறைய டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். அதனால அதுக்கு சப்போர்ட்டா வந்து ஒரு கேரர், ஒரு ஹெல்ப்பர், இல்லாட்டி பிள்ளைங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லதா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து, இன்னைக்கு நீங்க ரெஸ்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அல்சைமர்ஸ் பேஷண்ட்க்கு வந்து அவங்கள பாத்துக்க ஆள் இருக்காங்க சுத்தி. ஆனா அந்த பாத்துக்கிறவங்கள பாத்துக்கதான் நம்ம நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். குறித்த வயதை தாண்டுகின்ற போது மூளையினுடைய செல்கள் வந்து இறப்பதனால் வந்து எங்களுடைய நினைவாற்றல் அல்லது அறிவாற்றல் இழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே இவ்வாறு உடல் ரீதியான மாற்றம் ஏற்படுகின்ற போது உள ரீதியிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றது. உடல் ரீதியான மாற்றத்தை விட எது அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் இந்த உள ரீதியான மாற்றம் தான். அதை குறித்து தான் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். தொடர்ச்சியாக கூட இந்த மேற்கத்திய நாடுகளை பார்த்தோமானால் இந்த நோய் பற்றிய முக்கிய விழிப்புணர்வை கொண்டு தனியான சிகிச்சை பிரிவை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் இதற்கான ஒரே ஒரு ஆலோசனை அமைப்பு மாத்திரம்தான் இருக்கின்றது. எனவே இவ்வாறு இருக்கின்ற போது இந்த நாட்டில் இந்த நோய்க்கான புரிதல் எவ்வாறு இருக்கின்றது, அதற்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக பேசலாம். முது மறதி என்று சொல்லப்படுகின்ற அல்சைமர்ஸ் நோய் பற்றி நாம் அறியாத பல்வேறு விடயங்களில் தெளிவினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஹெல்த் லைஃப் கிளினிக்கினுடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். டாக்டர், நாங்கள் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடி இருந்தோம். இதில் இன்று மறதி என்பது நம் அநேகருக்கு இருக்கின்ற ஒரு பொதுவான விடயமாக மாறிவிட்டது. குறித்த சில விடயங்களை மறப்போம். ஆனால் சிலரை பார்த்தோமானால் எந்த வயதாக இருந்தாலும் கூட, சிலர் இளமை பருவத்தினராக இருக்கட்டும், சில சிறுவர்கள் கூட ஞாபக மறதி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு ஏனையவர்களுக்கு இருக்கின்ற ஞாபக மறதிக்கும் குறித்த வயதை தாண்டிய இந்த அல்சைமர்ஸ் நோயாளிகளுடைய ஞாபக மறதிக்கும் இருக்கின்ற மிக முக்கிய வேறுபாடு என்ன? மறதின்றது நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒன்றுதான். ஸோ சில நேரம் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும் போது, இல்லாட்டி நம்ம வேற ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருக்கும் போது சில விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது நம்மகிட்ட சில விஷயங்கள் சொல்லும் போது நம்ம உன்னிப்பா கேட்டு அதை நல்லா அத மைண்டுக்கு எடுத்தோம்னா அதை நம்ம மறக்க மாட்டோம். சில நேரம் நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சு கொண்டு நம்ம ஐயோ அந்த வேலையை முடிக்கலையே, இந்த வேலையை முடிக்கலையே அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கும் போது இன்னொருத்தவங்க வேற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது சில நேரம் நம்ம அதை காதலியே எடுத்துக்க மாட்டோம், நம்ம மைண்டுக்கு எடுக்க மாட்டோம். அப்ப அதுல மறதி வந்துடும். ஸோ தட் இஸ் டிஃபரெண்ட். அது வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம், மெமரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்ப ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து ஞாபக சக்தி குறையுது அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம கவனிக்கலாம். அவருக்கு வந்து நம்ம சொல்றது விளங்கலையா, இல்ல வந்து அவரு வந்து கேட்கவே இல்லையா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அல்சைமர்ஸ் உள்ளவங்களுக்கு இல்ல டிமென்ஷியா உள்ளவங்களுக்கு வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து புரியவே புரியாது சில இது. அண்ட் அவங்க மறதி மட்டும் இல்லை, நீங்க அவங்க நடவடிக்கைகளை பார்க்கும்போது சில விஷயங்கள் அவங்க தப்பா செய்வாங்க. சில இது வந்து நமக்கு தெரியும், அவங்க வந்து இப்படி கத்தியை எடுத்துட்டு இப்படி போக முடியாது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரியவங்களானா நம்மளுடைய நடைமுறைகள் இருக்குதானே. சோ அவங்க வந்து அதை புரியாம அதை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து வேற விஷயம், அவங்க மூளையில சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இது வந்து மறதி மட்டும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆனா டிமென்ஷியால ஆரம்ப ஸ்டேஜ்ல, வெரி ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் சில நேரம் தெரியாது, மறதி மட்டும்தான் இருக்கும் அந்த நேரம். சோ 60 வயசுக்கு மேல உள்ளவங்க அப்படி கொஞ்சம் மறதி வந்து கொஞ்சம் அடிக்கடி இருக்குது, இது வந்து ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம வைத்தியர்கிட்ட நம்ம போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ள வைத்தியர்கிட்ட வந்து சில நம்மகிட்ட சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. இது வந்து பிளட் டெஸ்ட் இல்லை, ஆனா நம்ம வந்து ஒரு ஃபார்ம்ல நம்ம சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகள் வந்து அவங்களுக்கு அல்சைமர்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம அதுல அந்த கேள்வி மூலியமா நம்ம தெரிய வரும். ஏன்னா அதுல வந்து பல விதமான கேள்விகள் கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் மெமரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணக்குள்ள இது வந்து டிமென்ஷியா தானா இல்ல இது சும்மா உள்ள மறதியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஆம், மறதி என்பது நம் அனைவருக்கு இருக்கின்ற பொதுவான விடயம். எனவே மறதி இருக்கின்ற அனைவரும் தங்களுக்கு டிமென்ஷியா இருக்கின்றது என்று அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறித்த வயதோடு இருக்கின்ற ஒரு பிரச்சனையாகத்தான், ஒரு நோயாகத்தான் இந்த ஆல்சைமர்ஸ் இருக்கின்றது. இதிலே டாக்டர், இன்று நாங்கள் உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது பல நாடுகள் இந்த ஆல்சைமர்ஸ் நோய்க்கான தெளிவை கொண்டிருக்கின்றன. எனவே தான் தமக்கான வைத்தியசாலைகளில் ஒரு தனிப்பட்ட சிகிச்சை பிரிவை இந்த நோய்க்காக கொண்டிருக்கின்றன. ஆனால் எங்கள் நாட்டை பொறுத்தவரை இதற்கான செயற்திட்டங்களோ இவ்வாறான தனிப்பட்ட சிகிச்சை பிரிவுகளோ இல்லை. எனவே இந்த நாட்டினுடைய இந்த நிலை, அதாவது இந்த நோயினுடைய நிலை இந்த நாட்டில் எவ்வாறு புரிதலுக்குள்ளாகி இருக்கின்றது? நம் நாட்டுல நிறைய பேருக்கு அல்சைமர்ஸ் இருக்குது, அது நிச்சயம்தான். இங்க முந்தி சொன்ன மாதிரி அல்சைமர்ஸ் சொசைட்டினே ஒண்ணு இருக்குது. அவங்க நிறைய சிகிச்சை முறைகள் மட்டும் இல்ல, டெஸ்டிங், அடுத்ததாக அல்சைமர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு அல்சைமர்ஸ் இருக்குன்னா அவங்கள அங்க கூட்டிட்டு போகலாம். அப்ப ஹாஃப் டே அங்க பாதி நாள் அங்க இருந்து அவங்க சில டெஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யக்குள்ள மத்த இதே வியாதி உள்ள நிறைய பேரும் இருப்பாங்க. அப்ப சேர்ந்து அவங்க விளையாடலாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த அல்சைமர்ஸ் பேஷண்ட் கொஞ்சம் தனிமை ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி மறதினால அவங்களுக்கு இன்னொருத்தவங்களோட எப்படி பேசணும் சொல்லணும்னு அந்த அந்த எல்லாம் மறந்துகிட்டே போறதுனால கொஞ்ச நாள் ஆனோன்னு யாரையும் போய் பார்க்க மாட்டாங்க, யாரும் அவங்கள பார்க்கவும் மாட்டாங்க. பிகாஸ் சொன்னதையே சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப அவங்க கொஞ்சம் தனிச்சிடுவாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு அங்க போய் அவங்களோட விளையாண்டு கேம்ஸ் விளையாண்டு சில ஆக்டிவிட்டி செய்யக்குள்ள அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்சைமர்ஸ் சொசைட்டி செய்யறாங்க. அதை தவிர நிறைய இப்ப கொலம்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது பெரிய நகரங்கள்ல எல்டர்ஸ் ஹோம் அப்படின்னு நிறைய இருக்குது. அந்த எல்டர்ஸ் ஹோம்ல கூடுதலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அல்சைமர்ஸ் இருக்கும். அது ஏன்னா இவங்களை வீட்டுல வச்சு பார்க்க கஷ்டப்படுவாங்க சில பேர். ஏன்னா எந்த நேரம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஒய்ஃப் கூட வயசானவங்கனால அவங்களால அதை பார்த்துக்க முடியாம இந்த மாதிரி ஹோம்ஸ்ல சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ஹோம்ஸ் இருக்குது. அவங்களும் நிறைய நல்ல வேலைகள்லாம் செய்யறாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்து, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து, அவங்களுக்கு கேரிங் எல்லாம் கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க. அடுத்ததாக மருத்துவர்கள் இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஜெரியாட்ரிஷியன் இருக்காங்க. ஜெரியாட்ரிஷியன்றவங்க முதியோர்கள் பாக்குறவங்க. அவங்க ஸ்பெஷலா டிமென்ஷியாக்கு அல்சைமர்ஸ்க்கு எல்லாம் நிறைய சிகிச்சைகள் பண்றாங்க. அதனால அந்த மாதிரி வைத்தியர்களும் இருக்காங்க நம்ம ஸ்ரீலங்கால. பட் நிறைய இந்த மாதிரி கேர் சென்டர், இப்ப நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கிரெச் இருக்குது, டே கேர் சென்டர் அப்படின்னு நிறைய இருக்கிற மாதிரி பெரியவங்களுக்கும் இப்ப மத்த உலகத்திலும் நாடுகள்ல இந்த மாதிரி பெரியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் டே கேர் சென்டர்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி டே கேர் சென்டர்ஸ் நம்ம ஊர்ல இல்லை இது வரைக்கும். அந்த அல்சைமர் சொசைட்டி ஒண்ணுதான் இருக்குது. அந்த மாதிரி டே கேர் சென்டர்ஸ், எல்டர்ஸ்க்கு டே கேர் சென்டர்ஸ் இருந்தா அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா காலையில அவங்க போயிட்டு மற்றவங்களோட சேர்ந்து இருந்து வரும்போது அந்த அவங்கள பாத்துக்கிறவங்களும் வெளியில போயிட்டு வேலை செஞ்சுட்டு வேற மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இவங்க நல்லா கேர் பண்ணலாம். நமக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. இருக்கிறது எல்டர்ஸ் ஹோம் அப்படின்னா அவங்க ஆக்சுவலா வீடை விட்டு இன்னொரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க வேண்டி இருக்குது. அதை தவிர டே கேர் மாதிரி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க. ஆம் டாக்டர், அல்சைமர்ஸ் நோயாளிகளை பார்த்தோமானால் ஒரு குழந்தையை போன்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் நாளாந்தம் அவர்கள் தினசரி நடந்து போகின்ற பாதையை கூட மறந்துவிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையிலேயே தம்மை தாம் யார் என்கின்ற உண்மை நிலையை மறந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களை தாண்டி யாருக்கு அதிகம் பொறுப்பு இருக்க வேண்டும் என்றால் அவர்களை பராமரிப்பவர்களுக்காக இருக்கு. அதாவது அவர்களுடைய குடும்பத்தினராக இருக்கட்டும், பராமரிப்பவர்களாக இருக்கட்டும், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய விடயம் அவர்களுடைய உள ஆரோக்கியத்தை நாங்கள் மிகச்சிறப்பாக வைத்திருப்பது
இருப்பதுதான். அதாவது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விடயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சுற்றுலாக்களுக்கு அழைத்துச் செல்வதாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு பிடித்த விடயங்களை அவர்களுக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். அதே போல் நாங்கள் அவர்களை சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள், இதை கூட ஞாபகம் வைத்திருக்க முடியாதா என்கின்ற ஒரு எதிர்மறையான எண்ணம், அல்லது நாங்கள் எப்பொழுதும் அவர்களோடு எரிச்சலோடு நடந்து கொள்வது என்பது அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் விரும்பி இதை செய்யவில்லை, அவர்களுடைய நோய்த்தன்மை என்பது அவ்வாறானதாக இருக்கின்றது. அதேபோல் சில நோயாளிகளை பார்த்தோமானால் தாம் இவ்வாறு ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையை அறியாதவர்களாக இருப்பதனால் மறுத்து அநேக விடயங்களை செய்ய விளைபவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை கூட கட்டுப்பாட்டுக்குள் வைத்து சரியாக வழிகாட்டி அவர்களோடு நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த அல்சைமர்ஸ் நோயாளிகளை குணப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது அவர்களை சரியாக வளப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்வதற்கு வழிகாட்டுபவர்கள் கையில் இருக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதுதான். மேலும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய உள ரீதியான பாதிப்புகள் மற்றும் சிகிச்சை முறைகள் என்கின்ற பல்வேறு விடயங்களை பேசலாம். முது மறதி என்று சொல்லப்படுகின்ற அல்சைமர்ஸ் நோயை பற்றி பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற ஹெல்த்தி லைஃப் கிளினிக்கினுடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்கள். இந்த அல்சைமர்ஸ் நோய் வராமல் தடுக்க முடியுமா? இதுக்கு என்ன காரணம் நமக்கு இன்னும் தெரியாது. அல்சைமர்ஸ் நோய் எதனால வருதுன்னு தெரியல. ஆனா ஆராய்ச்சி பண்ணதுல என்னனாலும் எப்பயுமே ஆரோக்கியமான உணவுகள் எடுத்து நல்ல உடற்பயிற்சி செய்து, அடுத்ததாக சிகரெட் பிடிக்கிறது இல்லாமல், மதுபானம் அதிகமாக இல்லாமல், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நடத்தக்கொள்ள அல்சைமர்ஸ் ஓரளவுக்கு நம்ம தடுக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். ஏதாவது ஒண்ணுல ஈடுபாடாக இருந்தோம்னா நமக்கு அந்த அல்சைமர்ஸ் வர்றது குறைவுன்னு சொல்றாங்க. சோ ஏதாவது ஒரு ஹாபி இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு சொசைட்டில நம்ம நிறைய வேலைகள் செய்து வாலண்டியர் ஒர்க் அந்த மாதிரி செய்ய கொள்ள அல்சைமர்ஸ் ஆரம்பிச்சாலும் அது பெரிய அளவுல சீக்கிரமாக பெரிய அளவுக்கு போகாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது சரியா பிள்ளையான்னு தெரியல. ஆராய்ச்சிகள்ல இதெல்லாம் தெரிய வருது. சோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வகையில ஈடுபட்டுட்டே இருந்தாதான் நல்லது. இந்த நாளும் புக்ஸ் படிக்கிறது இல்லாட்டி கணக்கு பண்றதெல்லாம் ரொம்ப நல்லது. அல்சைமர்ஸ் நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் அறியப்படாத விடத்து அதனை தடுப்பதற்கும் இன்னும் சரியான காரணங்கள், தடுக்கும் முறைகள் கண்டறியப்படவில்லை. ஆனாலும் கூட ஏற்படக்கூடிய சாத்தியங்களை குறைப்பது எவ்வாறு என்றால், உடல் அளவில் நாங்கள் வயதானாலும் கூட மனதளவில் நாங்கள் எங்களை இளமையாக வைத்திருப்பதுதான். என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருமோ அந்தந்த விடயங்களை மேற்கொள்வது என்பது இந்த அல்சைமர்ஸ் நோயிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஏற்படுகின்ற காலப்பகுதியை தள்ளி போடுவதற்கும் பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து டாக்டர், இந்த அல்சைமர்ஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறு இருக்கின்றது? சில மருந்துகள் இருக்குது. இது அல்சைமர்ஸ் குணப்படுத்த முடியாது. ஆனா அவங்களுடைய மூல செல்ஸ் அழிவை நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். அதாவது அந்த டிட்டீரியரேஷனை நம்ம மெதுவாக்கலாம். அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. அதுவும் நல்லா வேலை செய்யுது. அடுத்ததாக சில நேரம் அந்த அல்சைமர்ஸ்னால அவங்களுக்கு சில பயத்தன்மை எல்லாம் ஏற்படும். ஏன்னா பக்கத்துல உள்ளவங்க யாரு என்னன்னு நிறைய மறதி இருக்கிறதுனால அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா எந்த நேரம் அவங்களுக்கு ஒரு பயத்தன்மை இருக்கலாம். அதுக்கும் மருந்துகள் இருக்குது. சில நிறைய டிமென்ஷியா பேஷண்ட், அல்சைமர்ஸ் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தூக்கம் வராது. அப்ப அதுக்கு ஏத்தாப்புல வைத்தியர்கள் அதுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. ஸோ கூடுதலா அவங்களுடைய சிம்டம்ஸை பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து மருந்துகள்.
சிகிச்சை முறை என்பது ஆளுக்கால் வேறுபட்டதாக இருக்கின்றது. ஆனால் உரிய காலப்பகுதியில் எங்களை நாங்கள் மகிழ்ச்சியாக உள ரீதியில் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தாலே பல்வேறு நோய்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ள முடியும். இதற்கு அடுத்து டாக்டர், இந்த அல்சைமர்ஸ் நோய் என்ற ஒரு வார்த்தையிலேயே முது மறதி என்கின்ற சொல் இருக்கின்றது. எனவே கட்டாயம் இது ஒரு வயதை தாண்டிய முதியவர்களுக்கு தான் ஏற்படுமா அல்லது சற்று இளமை பருவத்தை உடையவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதா? டிமென்ஷியான்றது கூடுதலா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகுதான். ஆனா ஒரு சிலர் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், நீரிழிவு நோய் அப்படிகள் இருக்கும்போது அதை ஒழுங்காக பார்த்து கொள்ளாட்டி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் சின்ன வயசுலயே வரலாம். ஒரு சிலருக்கு 40 வயசுலயே கூட ஸ்ட்ரோக் எல்லாம் வரலாம். அப்படி உள்ளவங்களுக்கு அவங்களுடைய மூளையில நிறைய தாக்கங்கள் சின்ன வயசுலயே ஏற்படலாம். அப்ப அதுக்கு அவங்களுக்கு சின்ன வயசுலயே டிமென்ஷியா வந்துடலாம். ஆனா இது ஸ்பெஷல் கேஸ் தான். பட் அல்சைமர்ஸ் சொல்றது எப்பயுமே 65 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் வருது. அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வரதில்லை. இது ஒரு வயோதிப பருவத்தை அடைபவர்களுக்கான ஒரு நோயாக இருக்கின்றது. வெறுமனே நாங்கள் ஒரு மறதி தானே என்று அசட்டை செய்யாது அந்த நோயை உடையவர்களுக்கான அக்கறையை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதில் மிக குறிப்பாக அந்த நோய்க்கு உள்ளானவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை கையாளுபவர்களிடத்தில் தான் மிகச்சிறந்த பொறுப்பு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று எரிஞ்சு விழாமல் அல்லது அவர்களுடைய நிலைமையை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறானதாக இருக்கின்றது. அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக எவ்வாறு ஒரு உள ரீதியான ஊக்குவிப்பை கொடுக்க முடியுமோ அவை அனைத்தையும் செய்ய வேண்டியவர்களாக அவர்களை சுற்றி இருக்கின்றவர்கள் இருக்கின்றோம். தொடர்ச்சியாக டாக்டர், இந்த அல்சைமர்ஸ் நோயாளிகள் அல்லது அல்சைமர்ஸ் நோயாளிகளை பார்ப்பவர்களுக்கான உங்கள் அறிவுரை என்ன? அல்சைமர்ஸ் நோயாளிகளை பார்க்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவு இந்த வியாதியை பத்தி, இந்த வியாதி உள்ளவங்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்ப அவங்களுடைய அந்த அல்சைமர்ஸ் உள்ளவங்களையும் நல்லா பாத்துக்கலாம். அடுத்தது பாத்துக்கிறவங்களுக்கும் மன அமைதி ஏற்படும். அந்த விஷயத்த தெரியாம சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ என்னுடைய ஆலோசனை அதுதான். அந்த கேரர் தான் நல்லாக இந்த வியாதியை பத்தி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்சைமர்ஸ் நோயாளிகளை பராமரிப்பவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய விடயம் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுடைய இந்த நிலை என்பது அவர்களை அறியாமல் ஏற்படுகின்றதாகத்தான் இருக்கின்றது. எனவே தங்களை தாங்கள் யார் என்று அறியாத நிலைக்கு உரியவர்களுக்கான அந்த நிலையின் போது அவர்களை சரியாக பராமரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாகத்தான் இருக்கின்றது. என்று கூட பல்வேறு அல்சைமர்ஸ் நோய் பற்றிய விடயங்களில் நாங்கள் தெளிவினை பெற்றிருந்தோம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தந்திருந்தார் ஹெல்த்தி லைஃப் கிளினிக்கினுடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் காயத்ரி பெரியசாமி அவர்களுக்கு ஆரோக்கியம் நிகழ்ச்சி சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். வயதோடு ஒன்றித்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முதுமறதி என்று சொல்லப்படுகின்ற அல்சைமர்ஸ் நோய் பற்றி நாம் அறியாத பல்வேறு விடயங்களை பார்த்திருந்தோம். ஒரு வயோதிப பருவத்தை அடையும் போது எங்களுடைய தோளில் ஏற்படுகின்ற சுருக்கம், தலையில் ஏற்படுகின்ற நரை என்பது ஒரு அடையாளமாக இருப்பதை போன்று மறதியும் ஒரு முதுமையின் அடையாளமாகத்தான் இருக்கின்றது. எனவே இது ஒரு சாதாரண விடயம். இதை நாங்கள் ஒரு எதிர்மறையான பாரதூரமான விடயமாக பார்க்காது, இவ்வாறு அல்சைமர்ஸ் உள்ள நோயாளிகளை எவ்வாறு சரியாக கையாண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பற்றி தான் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மிக முக்கியமாக அல்சைமர்ஸ் நோயாளிகளை பராமரிப்பவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கிய விடயம் பொறுமையாக அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு அவர்களை கையாளும் தன்மை. மிக முக்கியமாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் அவர்களை ஈடுபட வைப்பதும், அவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்குவதும், அவர்களுக்கான இந்த நிலையை சரிவர புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்துச் சொல்வதும் தான். எனவே அவர்களை சரியாக வழிகாட்டி சரியாக பராமரிப்பதன் மூலம் அவர்களுடைய இந்த முதுமை காலத்தை அவர்கள் அனுபவிக்கும் வண்ணமும் மகிழ்ச்சியாக, நாமும் எந்தவித சுமையாக கருதாத இலகுவாக கடந்து செல்லக்கூடிய விடயமாகவும் மாற்ற முடியும். இதை பற்றிய தெளிவை நிச்சயம் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்களுக்கு தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.